ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம சேனலில் எங்களுடைய வீடு கட்டின அந்த வீடியோஸ்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நிறையா போட்டிருக்கேன். ஸோ ஓவரால் வீடு கட்டி நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது இந்த அக்டோபர் வந்தால். ஸோ இந்த 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டில். அதாவது இப்போ போரத்தம் கல் வச்சு நாங்கள் கட்டியிருந்தோம் இல்லைங்களா, இப்போ நீங்கள் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்க வரைக்கும் எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ வந்து இப்போது போடுறது சரியான டைம்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். போரத்தம் வந்து நான் எதுக்காக செலக்ட் பண்ணேன் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னென்னா, ஏசியோட யூசேஜ் வந்து குறைக்கணும். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்தது. ஸோ இன்னொரு மெத்தட் வந்து இந்த தெர்மல் கூலிங் சிஸ்டம் நினைக்கிறேன். அது ஈரோடில் வந்து டெமோ வச்சுருந்தாங்க. அதை பற்றி வீடியோ தான் நான் பார்த்துருந்தேன். அப்போது நான் வீடு கட்டுறதுக்கு ரிசர்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக போரத்தம் பற்றி வீடியோஸ் தமிழில் கிடையாது. அங்கங்கே சின்ன சின்னதாக போட்டிருந்தாங்க டெமோ மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓன் சைட்டில் சில ப்ரொடக்ஷன் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதுதான் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்து பெருசாக வரலை. நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த பார்த்தது வந்து தெர்மல் கூலிங் சிஸ்டம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கார்லலாம் ரேடியேட்டர் இருக்கும் இல்லைங்களா, ரேடியேட்டரில் வந்து அந்த காயில்ஸ் வந்து போயிட்டு வரும். அந்த காயிலில் வந்து தண்ணி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து சர்க்குலேஷன் அந்த கூல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து நம்ம சீலிங் போடுறதுக்கு முன்னாடியே, கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடியே அதில் வந்து அந்த பைப்ஸ் எல்லாம் வந்து அந்த காயிலிங் சிஸ்டம் மாதிரி போட்டு அதுலேருந்து ஒரு மோட்டர் வந்து மொட்டை மாடியில் வச்சு மொட்டை மாடியில் வந்து தண்ணி ரன் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம். அதுதான் பண்ணணும்னு முதல்ல ட்ரை பண்ணது எனக்கு. ஓகேங்களா, அது பெட்டராக நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் போய் பார்க்கணுன்னு பார்த்தேன். ஆனால் வந்து என்னோடய சில இன்ஜினியர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ஃப்யூச்சரில் அது வந்து மெயின்டெனன்ஸ் எப்படின்னு சொல்ல முடியாது, லீக்கேஜஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஒரு இதுவும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது எதேச்சியாக வந்து வேறு ஒரு இதில் வந்தது தான் இந்த கல் போரத்தம். ஸோ போரத்தம் அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் இன்னும் நல்லா பார்க்கும்போது எனக்கு வந்து 2 விதத்தில் ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஒன்று வந்து அது எப்படி வந்து தண்ணி ஊறுமா அப்படிங்கிற ஒன்று விஷயம். ஏன்னா சின்ன சின்ன லேயர்ஸாக இருக்குது. ஸோ தண்ணி நிறைய ஊறுறது சான்ஸ் இருக்கான்னு. அதுக்கப்புறம் அதோடய ஸ்ட்ரென்த்து, ரெண்டுமே பார்க்கும்போது பெருசாக அதை யாரும் ரியல் லைஃப் டெஸ்ட் பண்ணல. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இன்னொருத்தர் போட்டிருந்தார் அது டெஸ்ட்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஷூரிட்டி வந்து அதுக்கப்புறம் நாங்கள் போய் கிட்டே போய் பார்த்தோம் டெமோ பாண்டிச்சேரியில். அதுக்கப்புறம் தான் அதை எடுத்தோம். இப்போ வந்து நாங்கள் முடித்து நான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன இப்போ வந்து நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதில் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது வந்து அந்த கூலிங் சிஸ்டம். ஓகேங்களா, அது வந்து ஒரு 4-5 டிகிரி வந்து வெளில அவுட்டர்லேருந்து உள்ளே வந்து குறைக்கும்னாங்க. கண்டிப்பாக அதை நான் ஃபீல் பண்ண முடியுது. மினிமம் ஒரு 3 டிகிரிஸாவது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. உள்ளே வந்து நீங்கள் வால்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஹீட்டும் வந்து காட்டாது. ஆனால் உள்ளே ஹீட் இருக்க ரீசன் வந்து ஜன்னல்லேருந்து வர்ற அனல் காற்று வந்து நமக்கு ரூம் ஃபீல் பண்ணும்போது அந்த ஒரு ஹீட்டு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மலாக அந்த வாலில் வந்து அந்த ஹீட்டு வந்து கண்டக்ட் ஆகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் ப்ரூஃபிங்கிறது வெளியில் வர நாய்ஸஸ்லாம் வந்து நிறையவே சப்ரஸ் பண்ணுது. ஸோ நான் அதுக்கும் வந்து ஒரு டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டோரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் டோரு, அது ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங் சிஸ்டம் தான். ஓகேங்களா, அது ஒன்று. இப்போ வந்து இப்போ வீட்டுக்குள்ளே ப்ளே பண்ண சொல்கிறேன். இப்போ நான் நியர்பை வரேன். ஓகேங்களா, ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சவுண்டு. வெளிலே நம்ம பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ சவுண்டு கேட்காது. ஏன்னா அந்த இப்போ உள்ளே ஓடுற அந்த பேஸ் அதுதான் வந்து வைப்ரேஷன் தான் ஆக்சுவலாக கண்டக்டே ஆகுது. இப்போ வந்து ஏதாவது ஜன்னல் திறந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக சவுண்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஜன்னல் திறக்க சொல்லியிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்டு வரும். ப்ளஸ் வந்து இங்கே ஒரு ஜன்னல் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே இந்த வென்டிலேட்டர் ஜன்னலும் இருக்குது, திறந்துருக்கு. இப்போ நார்மலாக இப்போ நான் உள்ளே நுழையிற பாருங்க. இப்போ அதே சவுண்டு வந்து இப்போ இங்கே இருக்கிற சவுண்டு வந்து உங்களுக்கு இப்போ வந்து இப்போ ஸோ இவ்வளோ சவுண்டு வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இவ்வளோ சவுண்ட் இருக்குது. இது வந்து நமக்கு உங்களுக்கு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணும்போது, டோர் க்ளோஸ் பண்ணும்போது இப்போ க்ளோஸ் பண்ணுற பாருங்க. ஸோ நம்ம வந்து ஒரு
தியேட்டரில் போய் நம்ம டோர் திறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு சவுண்ட் சிஸ்டம், சவுண்ட் ப்ரூஃபிங் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மியூசிஷியனாக எனக்கு இந்த சவுண்ட் ப்ரூஃபிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மேலே ஸ்டூடியோவுக்கும் வந்து செலக்ட் பண்ணதும் அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ இன்னும் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் க்ளோஸ் பண்ணியிருந்தால் கூட கூப்பிட்டா வந்து கேட்க முடியறதில்ல. அது ஒரு இது. அது சில பேருக்கு மைனஸ் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அது ஸோ சவுண்ட் ப்ரூஃபிங் வந்து பெட்டராக இருக்குது. ஓகேங்களா? அது சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கலாம், அதனால் அதையும் யோசிச்சிங்க. ஸோ இதோட கான்ஸ்ன்னு சொல்லணுன்னா நிறைய இருக்குது. அது யோசிச்சிங்க. என்னென்னா ஒன்று வந்து மெயினாக அந்த ட்ரில் போடுறது தான். அது வந்து ரொம்ப சேஃப்டியாக பண்ணணும். யார்ட்டா வந்து பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு கரெக்டாக பண்ணணும். அவங்க பாட்ட அந்த எடுத்தோடனே இந்த ஹேமர் மோடில் வச்சு பண்ணிட்டாங்கன்னா உள்ளே முழுக்க உடஞ்சிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து கரெக்டாக அந்த ட்ரில் மோடு, ரொட்டரி மோடில் தான் நீங்கள் வந்து வச்சு அதை ட்ரில் போடணும். ஓகேங்களா? இதனால் நிறைய உள்ளுக்குள்ளே நம்ம கட்டி முடிச்சு அவங்களாம் போனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் கர்டன்ஸ்க்கு இந்த போடுறது எல்லாமே நாங்கள் தான் போட்டோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரில் வச்சு போட்டது. எனக்கு இது ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது நார்மலாக வந்து பிரிக் வால் நம்ம கட்டினோன்னா நைட்டு பார்த்திங்கன்னா ஹீட் இருக்கும். காலைல உள்ள ஹீட் வந்து நைட்டு கன்வே ஆகிட்டே இருக்கும். அது வந்து கன்வே ஆகிறதில்ல. ஆனால் என்ன ஒன்று, ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ ஏசிலாம் போட்டோன்னா பிரிக் வால்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கூல் ஆகிடும் அந்த ரூமு. அந்த சில்னஸ் வந்து இருக்கும். ஒரு மணி நேரம் போட்டுட்டு ஃபேனை போட்டோன்னு வச்சுங்களேன், அந்த சில்னஸ் ஓரளவுக்கு இருக்கும். இப்போ சேம் ஆஸ் இப்போ வந்து என்னென்னா, அங்கேருந்து வர ஹீட்டை, வெளியிலேருந்து வர ஹீட்டை உள்ளே எப்படி பாஸ் பண்ணாமல் இருக்கோ, அதே போல் இப்போ இருக்கிற உள்ளே இருக்கிற கூலிங்கை வெளில போகிறதுக்கும் அந்த டிலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஏசி நம்ம போகணுன்னு நினச்சோன்னா அந்த சில்னஸ் வந்து ஸ்டே ஆக மாட்டேங்குது. அது வந்து அது ஒரு பாயிண்ட் நான் பார்த்தேன் ஃபியூ மந்த்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது. பில்டிங் கட்டினதுக்கப்புறம் உள்ள இப்போ நான் நோட் பண்ண விஷயங்கள் இப்போ சொல்லியிருக்கேன். ஆனால் பில்டிங் கட்டும் போது நிறைய அந்த ஏற்கனவே நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில். அதுதான் திரும்ப சொல்கிறேன். என்னென்னா, முதல்ல வந்து சரியான லேபர் கிடைக்கணும். ஸ்கில்டு லேபர் வந்தால் மட்டும்தான் அதை வந்து ப்ராப்பராக கட்ட முடியும். இல்லைனா அவங்க வந்து செங்கல் மாதிரி நினச்சிக்கிட்டு கண்ணாமன்னு கட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து முக்கியமாக கிடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இறக்கி வைக்கிறதுக்கு அந்த லோடிங் அன்லோடிங் ப்ராப்ளம் வரும். அதுவும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் நான் முன்னாடி எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நான் அதுக்கு வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எப்படி அதை வந்து அன்லோட் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் தான். மற்றபடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் பெருசாக எதுவும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதாவது பொருத்தம் செலக்ட் பண்ணுறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கல் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். நான் இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 10-15 கல்லுக்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம். அவ்வளோ அதுக்கு மேலே எனக்கு வந்து வேஸ்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு லோடு எடுத்தேன். அது ஃபுல் லோடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போச்சு. பேலன்ஸ் இருந்ததுக்கப்புறம் செகண்ட் லோடு எடுத்தப்போ அதுவும் வந்து அதோட பாதி தான் வந்துச்சு. ஒரு 1000 கல் அந்த மாதிரி தான் எடுத்தோம். அதனால் தேர்ட் டைம் நாங்கள் எடுக்கிறப்போ கம்ப்ளீட்டாக எவ்வளோ போர்ஷன் கட்டியிருக்கோமோ அதை வந்து நான் ஃபுல்லாக சார்ட்டு போட்டு கவுண்ட் பண்ணி, அது மெஷர்மெண்ட் பண்ணுறது பெருசாக ஒன்றும் கஷ்டம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு பெருசாக வர்றதுனால நீங்கள் ஒரு கனெக்ட் பண்ணி அதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நான் போட்ட சாம்பிள்ஸும் கொடுக்குறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. ஸோ அதை மாதிரி நான் கால்குலேட் பண்ணி ஒரு ஈச் அண்ட் வால்க்கும் எவ்வளோ கல் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு, ஸோ அதில் வந்து நான் அப்படி ஆர்டர் பண்ணேன். அப்போ ஆர்டர் பண்ணதுனால எனக்கு வந்து அவ்வளோதான் ஒரு 15க்குள்ளே தான் வந்து கல் வந்து வேஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ரொம்ப வேஸ்டேஜ் இல்லை. எக்ஸஸாக மீந்து போச்சுன்னா இது ரொம்ப நமக்கு வந்து நிறைய லாஸ் ஆகும். ஏன்னா ஒரு கல் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபா மேலே ஆகுது இல்லைங்களா? அப்போது நிறையா ஒரு 100 கல் 200 கல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு. நீங்கள் அதை பின்னாடி யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஓகே. அதர்வைஸ் அது வந்து மிச்சமாச்சுன்னா நம்ம நார்மல் கல் செங்கல் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண முடியாது அது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எல்லா இடத்தும் நான் வந்து பூசிட்டேன். ஸோ இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு பூசாமல் எக்ஸ்போஷருக்காக வச்சுருக்கேன். ஸோ இங்கே பெயிண்ட் பண்ணணும். ஆக்சுவலி நான் சொன்னேன்ல, இந்த ஸ்டூடியோவுக்கு வந்து நான் ரெடி பண்ண ஒரு ரூம் இது. கொஞ்சம் ஃபினான்ஸ் வர வேண்டியது இருக்குது. வந்ததுக்கப்புறம் தான் இதை பண்ணணும். இது ஃபுல்லாகவே இப்போ மெயினாக நான் டார்கெட் பண்ணது வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணுவோம். இருந்தாலுமே வந்து நேச்சுரலாகவே அந்த விஷயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கல் போட்டது. இப்போது நான் கவனித்த வரைக்கும் உள்ள வித்தியாசங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸு. ஃப்யூச்சரில் வராத ப்ளஸ் மைனஸோ இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பை பாய்.